Hello friends, welcome to our channel. இந்த வீடியோவில் கேரளா ஸ்டைல் கலத்தப்பம் எப்படி செய்கிறது பார்க்கலாம். இது கேரளாவில் ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு டிஷ். நம்ம பழம்பொரி எப்படி ஃபேமஸாக இருக்குது அது மாதிரி கலத்தப்பம் அங்கே ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ். செய்கிறது ரொம்ப ஈஸிங்க, வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சே செஞ்சிடலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. இதோட டெக்ஸ்டரும் சரி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. தேன் கூடு மாதிரி இருக்குது பாருங்கள். இது குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு 250 கிராம் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவுனதுக்கப்புறமா 3 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போது 3 மணி நேரம் ஆயிடுச்சு. ஊறின அரிசியை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். ஊறின அரிசி மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறமா 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு சோறு சேர்த்துடலாம். இது மட்டா ரைஸ் சோறு, அதனால் இது மாதிரி இருக்குது. எந்த சோறு வேணாலும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு ஏலக்காய், அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துடலாம். இது கூட தண்ணி சேர்த்துடலாம். நம்ம 250 கிராம் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கோம். சேம் அதே அளவில் தண்ணி சேர்த்துடலாம். அளவுகள் கரெக்டாக மெஷர் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது 250 ml தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ ஒரு பேனில் 300 கிராம் அளவுக்கு வெல்லம் சேர்த்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் ஃபுல்லாக கரைஞ்சால் மட்டும் போதும், இதுக்கு பதம் எதுவும் தேவை கிடையாது. ஃபுல்லாக கரைஞ்சதுக்கப்புறமா அந்த சூட்டோடு எடுத்து நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பச்சரிசி கலவை இருக்கு இல்லைங்களா, அதில் அந்த சூட்டோடே கலந்து விட்டுருங்க. வெள்ளை கரைசல் சேர்த்து இம்மீடியட்டாக ஒரு ஸ்பூன் வச்சு ஃபுல்லாகவே கலந்து விட்டுருங்க. சூட்டில் பச்சரிசி கரைசல் வேகாமல் பார்த்துக்கணும். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்து கலந்து விட்டுறலாம். இப்போது ஃப்ளேம் ஆன் பண்ணதுக்கப்புறமா ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம். இதில் தேங்காய் இது மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். ஃப்ளேம் இப்போ ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருங்க. தேங்காய் சேர்த்து 5 நிமிஷம் கொஞ்சம் கலந்து விட்டதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அது இதில் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போது நாம் சேர்த்த இந்த தேங்காயும் சின்ன வெங்காயமும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரிய விட்டுடலாம். பாருங்கள், நம்ம சேர்த்த சின்ன வெங்காயமும் தேங்காய் துருவலும் கோல்டன் கலர் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பச்சரிசி கரைசல் இருக்கு இல்லைங்களா, அதை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து 30 செகண்ட்ஸில் வந்துட்டு நாம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் மாற்றிடலாம். கரெக்டாக 30 செகண்ட்ஸில் நீங்கள் லோ ஃப்ளேமில் மாற்றினதுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு 10லேருந்து 12 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். 12 நிமிஷத்துக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இன்னும் 10 நிமிஷம் அப்படியே அந்த சூட்டில் அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷம் அந்த ப்ரெஷரெல்லாம் அடங்குனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பராக நம்மளோட கலத்தப்பம் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் ஆற விட்டிங்க அப்படின்னா அந்த குக்கர்லேருந்து தானாகவே விட்டு வந்துடும். குக்கர் மூடி போட்டு வேக வைக்கிறப்போ விசில் போட வேண்டாம். பாருங்கள், நம்மளோட கலத்தப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை பீஸ் போட்டு பார்க்கலாம். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூடாக இருக்குது. கொஞ்சமாக கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது மாதிரி லேயர் லேயராக சூப்பராக இருக்குங்க.
இது செய்கிறப்போ அலுமினியம் குக்கரில் செய்யுங்க. ஸ்டீல் குக்கரில் செஞ்சீங்க அப்படின்னா அடி பிடிக்கிற சான்ஸ் இருக்குது. ஒருவேளை அலுமினியம் குக்கர் இல்லை அப்படின்னா தோசைக்கல் மேலே ஸ்டீல் குக்கர் வச்சு சேம் மெத்தடில் செய்யுங்க. அப்புறம் மெஷர்மெண்ட்ஸு கரெக்டாக பார்த்து செய்யுங்க. வெள்ளை கரைசல் சேர்க்குறப்போ சூடாக சேர்த்து உடனே கலந்து விட்ருங்க. இது மாதிரி 2-3 டிப்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இது மாதிரி சூப்பராக வந்துடும் பாருங்கள். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சு அப்படின்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.